பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இந்த நாளில் தேவனை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படியான கிருபையை தந்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உண்டது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தர் நம்மை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். We are the blessed people. கர்த்தரை தெய்வமாய் கொள்வதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நாம் உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். நாம் கொடுத்து வச்சவங்க. அருமையானவர்களே, போன வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை அன்போடு வழி நடத்தினார். ஆமாவா இல்லையா? கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். கர்த்தர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைத்தார். வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தப்பு வைத்தார். பாழாக்கும் கொள்ளை நோக்கி கர்த்தர் நம்மை தப்பு வைத்தார். அவருடைய சிறகுகளினாலே நம்மை மூடி கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். நம்மை காட்டிலும் பலவான்கள், பரிசுத்தவான்கள், ஐஸ்வர்யவான்கள், ஞானிகள் அநேகர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் அவர் வைத்தபடியால் நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை கூட காண செய்த தேவனை நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்வோம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். அவரை நாம் செலிப்ரேட் பண்ணுவோம். அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இன்னைக்கு நிற்பது தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நோய்களினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபைக்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் இந்த ஆராதனையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பொன் வெள்ளியை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லது என்று தாவீது சொன்னார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது சொல்லியிருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், தியானித்துக் கொண்டிருக்கிறேன். நான் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை உங்களோடு கூட தியானிப்பதில், பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே ஒரு முறையாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் நாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை குறித்து நாம் படித்தோம். சங்கீதம் 51:17 வசனத்திலே நாம் படித்தோம். போன வாரம் படித்த அந்த முதலாவது பகுதியிலே தேவனுக்கு ஏற்கும் பலி, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ புறக்கணிக்க மாட்டீர், புறக்கணியீர் என்று தாவீது
தேவ சமூகத்திலே பின்வாங்கி போன நாட்களிலே அவன் கதறியதை நாம் பார்க்கின்றோம். தேவன் என்று நொறுங்குண்ட ஆவியை நொறுங்குண்டமான நறுங்குண்டமான இதயத்தை தனக்கு ஒரு வழியாக அவர் அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்பேற்பட்டவர்களை அவர் புறக்கணியாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது பின்வாங்கின நாட்களிலே மீண்டும் ஆண்டவரை தேடி வந்தார். அவரை நோக்கி கதறினான். உபவாசத்தோடு பாவ அறிக்கை செய்தான். உபவாசத்தோடு நான் அசுத்தமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், என் இதயத்தை சுத்திகரியும், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என் இதயம் இப்பொழுது அசுத்தமாக இருக்கிறது. என் இதயம் என் பாவத்தின் நிமித்தம் நொறுங்கி போயிருக்கிறது. என் பின்மாற்றத்தின் நிமித்தம் நொறுங்கி போயிருக்கிறது. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளாதது நிமித்தம் என் இதயம் நறுங்குண்டு போயிருக்கிறது. ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நீர்தான் தூக்கி எடுக்க வேண்டும். ரட்சணை சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு தர வேண்டும். உற்சாகமான ஆவியை தர வேண்டும். அசுத்தமான இந்த இதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ஈசோப்பினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி என் இதயத்தை நீர் புதுப்பிக்க வேண்டும் என்று அவர் கண் சிந்தி அழுதார் என்று நாம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் பகுதியிலே நாம் தியானித்தோம். ஆனால் கர்த்தர் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய இதயத்தை ஆண்டவர் புதுப்பித்தார். மறுபடியும் ரட்சணிய சந்தோஷத்தை அவன் கொடுத்தார். உற்சாகமான ஆவி அவனை தாங்கும்படி செய்தார். தேவன் அவன் வாழ்க்கையிலே கிரியை செய்து மறுபடியும் சுத்த இதயத்தை சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை கொடுத்து ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்து அவனை முற்றிலுமாக ஒரு புது மனிதனாக புது சிருஷ்டியாக மீண்டும் மாற்றினார் என்று போன வாரம் முதல் பகுதியிலே நாம் படித்தோம். நொறுங்குண்ட ஆவி இப்பொழுது இல்லை, உற்சாகமான ஆவி வந்துவிட்டது. நறுங்குள்ளதும் நறுங்குள்ளமான இதயம் இப்பொழுது இல்லை, இப்பொழுது சுத்த இதயம் தாவீதுக்குள்ளே வந்துவிட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு இரண்டாம் பகுதியாக நாம் படிக்கப் போகின்ற பாடம் ரெனியூடு ஹார்ட், அதாவது புதுப்பிக்கப்பட்ட இதயம். தாவீதினுடைய இதயத்தை ஆண்டவர் சுத்திகரித்து புதுப்பித்தார். அவருடைய ஆவியை புதுப்பித்தார். உற்சாகமான ஆவியை அவனுக்கு கொடுத்தார். ரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்தார். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆனால் அவனை சிட்சிக்கவும் செய்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் படிக்கப் போகின்ற பாடம் ரெனியூடு ஹார்ட், புதுப்பிக்கப்பட்ட இதயம். அந்த புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும்? How it will be? The renewed heart எப்படி இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புத்தகத்திலும் சுமார் 826 முறை 826 டைம்ஸ் இதயத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற நம்முடைய தியானம் என்னவென்றால் புதுப்பிக்கப்பட்ட இதயம். தாவீதினுடைய இதயத்தை, ஆவியை அவருடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் புதுப்பித்தார். அந்த புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு
அதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்க்கிறார், தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசை நாமும் நம்முடைய குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் நன்மையினாலும் தேவ கிருபையினாலும் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் சகல ஜாதிகளிலும் அது சகல குடும்பங்களின் மத்தியிலும் அது மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதில் தான் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆகவேதான் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பதற்கு என்று சொல்கிறார். ஆக மொத்தம் ஆண்டவருடைய ஆசை நம்முடைய குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய சந்ததி 1000 தலைமுறைக்கும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய தாகம். ஆகவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உண்மையான பர்சனாலிட்டி யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அதை நீங்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறீர்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றா இருக்கணும், இதுதான் எனக்கு ஆசை. அப்படி நல்லா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? 2 காரியத்தை செய்யணும்னு சொல்றார். அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எந்நாளும் தேவனுக்கு பயப்பட வேண்டும், பயந்து ஜீவிக்க வேண்டும். யோசேப்பை போல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்று அவன் பாவத்துக்கு விலைக்கு ஓடுகிறான். அதுதான் தெய்வ பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னாலும் எனக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, புதன்கிழமை மாத்திரம் இல்லை, சபையில் நடக்கிற விசேஷ கூட்டங்களில் மாத்திரம் அல்ல, என்னாலும் எனக்கு நீங்கள் பயந்து ஜீவிக்க வேண்டும். 2வது சொல்லுகிறார் இந்த வசனத்தில், என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவளுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது தேவனுக்கு பயப்படுகிற இருதயம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற இதயம் அவளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும். அதனால அவங்க குடும்பமும் அவங்க சந்ததியும் ஆசீர்வாதமா இந்த உலகத்துல இருப்பாங்க. பாருங்க, ஒரு இதயத்தை குறித்து பேசுகிறார். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்ன பண்ணுது? தேவனுக்கு என்னாலும் அது பயப்படுகிறது, தேவனுக்கு அது பயந்து பயந்து ஜீவிக்கிறது. அதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். அதுதான் தேவனால் மாற்றப்பட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட இதயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2வது, தேவனுடைய கற்பனைகளை எல்லாம், சில கற்பனைகளை மாத்திரமல்ல, தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் அந்த இதயம் கை கொண்டு அவைகளை பின்பற்றுகிறது, கை கொண்டு நடக்கிறது. அதை தான் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட இதயம் அவருக்கு இருந்தால் நலமா இருக்கும். இதுதான் தேவனால் புதுப்பிக்கப்பட்ட இதயம். தேவனால் புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்பொழுதும் தேவனுக்கு பயப்படுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறது. வர ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் போதாது, காணிக்க போட்டால் போதாது, நான் கிறிஸ்டியன், என் பேர் டேனியல்னு சொன்னால் போதாது, நான் இந்த சபை அந்த சபைன்னு சொன்னால் போதாது. நாம் என்னாலும் நம்முடைய இதயம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய இதயமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியான நம்முடைய இதயமும்
புதுப்பிக்கப்பட்ட இதயம். நாமும் புது சிருஷ்டிகளாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி எனக்கு பயந்து என் கற்பனைகளை கை கொடுக்கிற இதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பாங்க. என்ன மாதிரி கர்த்தரே சொல்றாரு, நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுகிறவர்களை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவருக்கு நன்மை செய்கிறார். தேவன் அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்கிறார். தேவன் அவருடைய குடும்பங்களை இந்த சமுதாயத்திலே திருச்சபை மத்தியிலே உயர்த்துகிறார் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. யாத்திராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு எகிப்தை ஆட்சி செய்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடி மருத்துவச்சிகள், டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, பாருங்க, பிறக்கும் போது பெண் குழந்தையா இருந்தா விட்டுடுங்க, ஆண் குழந்தையா இருந்தா கொன்னுடுங்க அப்படிங்கிறார். ஆனா பார்த்தா ராஜாவின் கட்டளை, ஆர்டினன்ஸ், பிறந்த பிற்பாடு கூட குழந்தைங்களாம் டக்கு டக்குன்னு ஆண் குழந்தைங்களாம் நல்லா பிறகு எந்த குழந்தைகளும் கொல்லப்படவில்லை. பார்வன் ராஜா கோபப்படுகிறார், மருத்துவச்சிகளை அழைக்கின்றார், டாக்டர்களை கூப்பிடுகிறார். நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, ஆண் பிள்ளையாக இருந்தால் பிறக்கும் பொழுதே ஒரு காரணத்தை சொல்லி அந்த குழந்தைகளை கொன்று விடத்தானே சொன்னேன். எல்லா குழந்தைகளும் பிழைத்து இருக்கிறதே, என் ரிப்போர்ட்ல ஒரு குழந்தை கூட கொன்றதாக மறித்து வந்ததாக இல்லையே என்று கேட்கின்றார். வேதம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ, அன்றைய டாக்டர்ஸோ, அன்றைக்கு இருந்த செவிலியர்ஸ், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். These doctors, these nurses were afraid of God. தேவனுக்கு பயந்தாங்க. ஐயோ, நாங்கள் இந்த ஆண் குழந்தையை கொல்ல மாட்டோம், அவங்க பிரசவம் பார்க்கும்போது அந்த கொல்றது பாவம். தேவனுக்கு பயந்தாங்க. தேவன் நம்மளை அழிச்சிடுவாரு, அவர் நம்மளை தண்டிப்பாரு, நியாயம் தீர்ப்பாரு. நாம செய்ய மாட்டோம், ராஜா கட்டில இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளையும் மருத்துவ வச்சுக்கள் தேவனுக்கு பயந்ததினா எல்லா குழந்தைகளையும் அவர்கள் தப்புவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நான் வசனத்தை படிக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ராஜாவின் கட்டளையை தூக்கி எறிந்தார்கள். தேவனுக்கு அவர்கள் பயந்தபடியினால் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படவில்லை. நாங்கள் கொலை குற்றம் செய்ய மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று தெளிவாக இருந்தார்கள். ராஜா தங்கள்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். They saved the children. அந்த குழந்தை பிறகுதான் அந்த குழந்தைங்களை அவங்க தேவனுக்கு பயந்ததுனால காப்பாற்றினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையான டாக்டர்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல எவ்வளோ அருமையான நர்சஸ் இருந்திருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல எவ்வளோ அழகான ஒரு மருத்துவம் இருந்திருக்கு பாருங்க. ஜனங்களுக்கு துரோகம் செய்ய அவர்கள் விரும்பவில்லை. காரணம், தேவனுக்கு பயந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனத்திலே இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள். இது நிமித்தம், எது நிமித்தம்? ராஜா பிள்ளைங்களை பறக்கும் போதே ஆண் குழந்தைங்களை கொல்லணும்னு சொன்னாரு. அவங்க தேவனுக்கு பயந்து கொல்லவே இல்லை, காப்பாத்திட்டாங்க. இது நிமித்தம் தேவன் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மருத்துவச்சிகளுக்கும் அவர் நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி போனார்கள், மிகவும் வளர்த்து போனார்கள். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்.
அதைதான் இங்கே சொல்லுகிறார். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னா அவங்க இதயம் எனக்கு பயப்படணும், என் கற்பனை கை கொள்ளணும். ஆனால் இங்கே இருக்கிற மருத்துவச்சிகள், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் தேவனை அவர்கள் அறியாதவர்கள். தே பிலாங் டு ஈஜிப்ட். அவர்களுக்கு பில்லி சூனியம், விக்கிர ஆராதனை, அந்த அந்த காலத்தில் இருந்த சடங்கு ஆச்சாரங்கள் அதுதான் தெரியுமே தவிர அவர்களுக்கு தேவனை தெரியவே தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்கிறது தேவனுக்கு பயந்தார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அருமையான செய்தி கேட்கின்ற சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து நீ பொல்லாப்பு விலகும் பொழுது, அநீதியான காரியங்களை செய்யாதபடி விலகும் பொழுது தேவன் கட்டாயம் உனக்கு நன்மை செய்வார். உன் மனைவிக்கு நன்மை செய்வார், உன்னுடைய குழந்தைகளுக்கு நன்மை செய்வார், உன்னுடைய பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார், உன்னுடைய எதிர்கால சந்ததிக்கு அவர் நன்மை செய்வார் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனுக்கு பயப்படுவது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். மறுபடியும் 21ஆம் வசனம், யாத்ரா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தேவன் தழைக்க பண்ணினார், தழைக்க செய்தார். தழைக்க செய்தார் என்னன்னா என்ன? அவருடைய குடும்பம் பயங்கரமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தருக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை தேவனுக்கு பயந்து நாம் செய்யும்போது தேவன் அதை மறக்கவே மாட்டார். அதை ஞாபகத்தில் வைத்து சாராமாரியாக நம்மை ஆசீர்வதிப்பார். மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்க பண்ணினார். They were very much blessed among Egyptians. எகிப்தியர் மத்தியிலே அவர்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, தேவனுக்கு நாம் பயந்து ஜீவிக்கும் பொழுது நாம் நல்லா இருப்போம். தேவனுக்கு கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கேற்ற ஒரு இதயம் நமக்குள்ள இருக்கிறதே, அந்த இதயம் தான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். That outwardly renewed heart. இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு திருச்சபை மக்களுக்கு தேவை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை, உங்களுக்கும் எனக்கும் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் ரெனியூட் ஹார்ட்டை பற்றி நாம் 2 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை தேடுகிற இதயம் 2 நாளாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாட்களிலே லேவியர்கள் தேவனை தேடினார்கள். அப்பொழுது எல்லா கோத்திரத்திலிருந்தும் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களும் அவருக்கு பின்னால போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். They tuned their heart towards God. அப்ப இவ்வளவு நாள் இவங்க இதயம் தேவனுக்கு நேராக இல்லை. தேவனை விட்டு அது வேற திசையில இருந்தது. தேவனை விட்டு அது வேற திசையில அது நோக்கி கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். அது மாத்திரமல்ல, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். They came forward to sacrifice the sacrifices to the Lord.
அவங்க தேவனை தேடுறதுக்கு தங்கள் இருதயத்தை நேராக்குனாங்க. தேவனுக்கு பலி செலுத்துறாங்க, பலியிடுறாங்க. நாம் பலிகளை குறித்து முதல் பகுதியிலே நன்றாக படித்து விட்டோம். தேவனுக்கு பிரியமான பலி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாற்றப்பட்ட பலி எதெல்லாம் சொல்லிட்டு நாம் படித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Renew the heart, புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்ன பண்ணுதுன்னா அது தேவனுக்கு நேராக இருக்குது. அது தேவனை எப்போதும் நோக்கி பார்க்கிறது. எல்லா காரியத்துக்காகவும் தேவனையே நோக்கி பார்க்கின்ற இதயம் தான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஆவி. அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அந்த இதயம் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் தேவனை என்னை மகிமைப்படுத்துகிறான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 2 காரணத்துக்காக இந்த இதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டு தேவனுக்கு நேராக இருக்கிறது. அப்பேற்பட்ட இதயம் தான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். அந்த இதயம் எப்பொழுதும் தேவனை தேடும், எல்லாவற்றுக்காக தேவனை தேடும், எப்பொழுதும் தேவனுக்கு அது பலியிடும், தேவனுக்கு பலிகளை செலுத்தும், தேவனை மகிமைப்படுத்தும், தேவனை கொண்டாடும், தேவனை துதிக்கும், தேவனை ஆராதிக்கும், தேவனை தொழுது கொள்ளும், தேவனை அது மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டு தேவனையே மேன்மை பாராட்டும். அந்த இதயத்தை தான் தேவனுக்கு இவர்கள் நேராக்கினார்கள் என்று இங்கே பார்க்கின்றோம். ஆகவே புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்று சொன்னால் தேவனை அது தேடிக்கொண்டே இருக்கும், தேவனை அது பார்த்து கொண்டே இருக்கும், தேவனுக்கு நேராக இருக்கும். இன்றைக்கு என் செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இதயம் தேவனுக்கு நேராக இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் இதயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு புது சிருஷ்டிகளாக சாட்சிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இதயம் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறதா? தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? திருச்சபையை உங்களுடைய போதகரோடு சேர்ந்து கட்டி கொண்டிருக்கிறீர்களா? ஆத்மாக்களை திருச்சபைக்கு கொண்டு வருகிறீர்களா? அப்படியானால் உங்கள் இதயம் புதுப்பிக்கப்பட்ட இதயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே மீண்டும் சொல்லுகிறேன், தேவனை தேடுகிற இதயம், தேவனை மகிமைப்படுத்துகிற இதயம், அதுதான் தேவனுக்கு நேராக்கப்பட்ட இதயம், இதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆவதாக, புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும் என்று நாம் நெகோமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன், நீ நீதி உள்ளவர் என்று நெகோமியா சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். ஆபிரகாம் அவன் இதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கின்றார், தேவன் நம்முடைய இதயத்தை பார்க்கின்றார். மனிதன் நம்முடைய இதயத்தை பார்க்க முடியாது, இதயத்தின் நினைவுகளை பார்க்க முடியாது, நம்முடைய இதயத்தின் நோக்கங்களை பார்க்க முடியாது, நம்முடைய இதயத்தில் இருக்கிற திட்டங்களை பார்க்க முடியாது. ஆனால் தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ இதயத்தை பார்க்கின்றார். அன்றைக்கு கல்திய தேசத்தில் இருந்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அவனுடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாக இருந்தது. தான் வாழ்கிற மக்கள் மத்தியிலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், குடும்பத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் தன்னை அழைக்கும் பொழுது அவருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் அந்த உண்மையுள்ள இருதயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார், சந்தோஷப்பட்டார். எபிரேய ஜாதியினுடைய முதல் மனிதனாக அவனை கர்த்தர் அங்கே மாற்றினார்.
அவன் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கின்றோம். அவன் இதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? உன் சந்ததியிலே மேசியா வருவார், இயேசு வருவார், ராஜாக்கள் வருவார்கள், பிரபுக்கள் வருவார்கள், இறுதியிலே கர்த்தரே வருவார் என்று சொல்லி அவனோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அவனுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவனுடைய சந்ததியாருக்கு பல ஆயிரம் வருடங்கள் கடந்த பிற்பாடும் அவைகளை ஆபிரகாமை நினைத்து அவனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைத்து வாக்கு தத்தங்களை நினைத்து அவைகளை அவருடைய சந்ததியின் மத்தியிலே அவனுடைய ஜெனரேஷன் மத்தியிலே அவர் அதை நிறைவேற்றினார். அவனுடைய பிள்ளைகளின் மத்தியிலே அதை நிறைவேற்றினார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய இதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்கிறதா அல்லது திருக்குள்ளதும் கீழுள்ளதுமா இருக்கிறதா? ஆபிரகாமுடைய இதயம் உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருந்தது என்று பல ஆயிரம் வருஷம் கருத்து நெகோமியா பேசுகிறார். அந்த உண்மையை பார்த்து தேவன் அவனை அழைத்ததாகவும் உடன்படிக்கை செய்ததாகவும் அவனுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினதாகவும் நெகோமியா சொல்லுகின்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும் என்றால் அது தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் இருக்கும். இன்றைக்கு உங்கள் இதயம் புதுப்பிக்கப்பட்ட இதயமா? அப்பேற்பட்ட இதயமா இருந்தால் அந்த இதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள இதயமாய் இருக்க வேண்டும். இந்த இதயம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதா? தேவனுக்கு உண்மையா இருக்குதா? மனுஷனுக்கு பிற்பாடு தேவனிடத்தில் உண்மை இல்லாத மனிதர்களிடத்தில் எப்படி உண்மையா இருப்பான்? தேவனிடத்தில் அன்பு செலுத்தாத மனிதனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த போகிறார்? இன்னும் ஆகவே எந்த இதயம் உண்மையுள்ளதா இருக்கிறதோ அந்த இதயம் ரெனியூ தி ஹார்ட், அதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சங்கீதம் 57:7 படிக்கிறோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். யார் அது சொல்றது? தாவீது சொல்ற. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. சின்ன வசனம் தான், 2 முறை வர வார்த்தை என்னன்னா என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது ஆயத்தமாயிருக்கிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறார். He was repeating the same word. தேவனே என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் உன்னை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அருமையானவர்களே, சங்கீதம் 138:1 தாவீது சொல்வார், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்னே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தேவனோடு கூட அவர் பேசுகிறார். அருமையானவர்களே, ஆயத்தமான ஒரு இதயம். நாம் தேவனுடைய திருச்சபைக்கு வரும்பொழுது நாம் ஆயத்தம் பண்ணப்பட்ட இதயத்தோடு வர வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கு நாம் ஒரு ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய இதயம் அது ஆயத்தமாக்கப்பட்டதாக, ப்ரிப்பேர்ட் ஆட்டாக அது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இதயத்திலிருந்து தான் நாம் தேவனை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். பூங்கி இருந்து அப்படியே சபைக்கு வந்து இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்க? நாம் இதயத்தை நாம் காலையிலேயே நாம் தேவனுக்கு பாதத்தில் வைத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரால் சுத்திகரிக்கப்பட்டு ஜெபித்து வேதத்தை வாசித்து தேவன் நம்மோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு கூட பேசுகிறோம். இதெல்லாம் காலையில் பண்ணி அப்புறம் தான் நம்ம திருச்சபைக்கு ஆயத்தமாக வரணும்.
இன்னைக்கு எந்த ஆயத்தமும் இல்லாம ஊழியர் செய்வங்க இருக்காங்க. அது தேவனுடைய பார்வை அது அருவருப்பானது. கர்த்தர் அதை வெறுக்கின்றார். ஆனால் தன்னுடைய இதயத்தை நன்றாக ஆயத்தப்படுத்தி, தேவனே என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறது, உம்மை ஆராதிப்பேன், உம்மை கீர்த்தனை பண்ணுவேன், உமக்கு ஊழியர் செய்வேன், உம்முடைய வார்த்தையை சொல்லுவேன், உம்முடைய சிலுவையை சுமப்பேன், உம்முடைய சுவிசேஷத்தை சுமப்பேன். இதுதான் இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் என்றும் என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்றும் சொல்லி தேவனை ஆராதிக்கின்றார், கீர்த்தனம் பண்ணுகின்றார், அவரை பாடி போடுகின்றார், அவருக்கு நன்றி செலுத்துகின்றார், தேவனை மகிமைப்படுத்தி அவரை மகிழ செய்கிறார். அதனால் தான் கர்த்தர் சொன்னார், தாவீது என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவர், அவன் என்னுடைய சித்தத்தை செய்வான். I love him, I like him, I want to anoint him. அவனை விசேஷமாக தேவன் பயன்படுத்துகின்ற காரணமே அவர் தேவனை ஆராதிக்கும் முன்னால் தன்னுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் வருவார். 2 முறை இந்த வசனத்துல 57 2 முறை இருதயம் 2 முறை ஆயத்தம். கேட்டீங்களா? அப்பனா எந்த புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்குதுன்னா, தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு, தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அது தேவனை ஆராதிக்கிறது, தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது, தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. தன் முழு இருதயத்தோடும் தேவனை என்ன பண்ணுகிறது? துதிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த இதயம் தேவனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படுகிறதோ அதுதான் ரெனியூட் ஹார்ட், புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்பதுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். கர்த்தரை கொடுப்பாராம். என்ன கொடுப்பாரு? எல்லா மனுஷனுக்கும் இதயம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் என்று அறியும், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இதயத்தை கொடுக்கிறார். இதயத்தை தேவன் கொடுக்கிறார். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏற்கனவே நமக்கு இதயம் இருக்குது, ஆனால் அவர் இன்னொரு இதயத்தை கொடுக்கிறார். அது என்ன இதயம்? கர்த்தரை அறிந்த இதயம், கர்த்தரை நன்றாக அறிந்த இதயம். 2வது அதே வசனத்திலே இன்னொரு இதயத்தை பேசுகிறார். முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். ஜனங்களுக்கு கர்த்தரை அறிகிற இதயத்தை அவர் கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்கள் தேவனிடத்தில் முழு இதயத்தோடு திரும்புவார்கள். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம், இதுதான் ரெனியூட் ஹார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பவுல் பெருமையாக சொல்வார், நான் விசுவாசிக்கிறவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவன் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவிப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இங்க பாருங்க, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவருக்கு கொடுப்பேன். ஆனா பவுல் கொடுத்திருக்கார். ஒரு காலத்துல தேவன் யார் என்று அறியாத இதயமுடையவனாக சவுலாக இருந்த இந்த பவுல் இப்பொழுது வேறு விதமாக பேசுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தரை அறிந்த இதயமுடையவராக இருக்கிறார். சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். என் தேவன் வல்லவர் என்பதை அறிவேன்.
இன்னைக்கு இந்த இப்பேற்பட்ட தேவன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்காக பரிந்து பேசுவார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், என்னை அவர் உயர்த்துவார். இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உள்ளத்துல இருக்கார். அப்ப நான் கர்த்தரை அறிகிற அந்த இதயத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஐநோ அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இதுதான் தேவனை அறிந்த இதயம். பவுலுக்கு அது இருக்கு. யோபு 19 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, யோபு எவ்வளோ 1000 வருட காலங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர். அவருடைய தரிசனம் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிவேன். ஒரு அறிவு குறித்து பேசுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்னாக விலக பண்ணுவார். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறேன். அவர் என்னை இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு இதயம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அந்த இதயம் சொல்லும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். என் கவலைகளை தீர்ப்பார், கண்ணீரை துடைப்பார், கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 5 அதிகாரம் 15 வசனத்திலே எலிசாவிடத்தில் நாகமான் வருவான். சீரியா தேசத்து படைத்தலைவன். அவனுக்கு தோல்மை இருக்கிறது. அப்போது அவன் யோர்தான்ல போய் 7 முறை முழுகி எழுந்திரி, நீ நல்லா எடுக்கணும். முதல்ல மன கஷ்டமா இருக்கும். பிற்பாடு போய் 7 முறை முழுகி எழுந்திருப்பான். கம்ப்ளீட்டா நல்லா எடுக்கும். கர்த்தரவனுக்கு பெரிய சுகத்தை கொடுப்பார். அப்பா ஓடி வருவான், காணிக்கெல்லாம் எடுத்துட்டு வருவான். அவன் சொல்லுவான், எனக்கு காணிக்கெல்லாம் தேவையில்லை, நீ வச்சுக்கிடு அப்படின்னு சொல்லிடுவான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பி வந்து அவன் முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். தெய்வீக சுகத்தை பெற்ற பிற்பாடு அவன் செய்த அறிக்கை என்னவென்றால், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை. எலிசாவின் தேவனே தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர். பூமி எங்கும், யூனிவர்சல் எங்கும் அவரை தவிர வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுதுதான் அறிந்திருக்கிறேன். அவரிடத்திலிருந்து பெற்ற சுகத்தின் மூலமாக, ரட்சிப்பின் மூலமாக நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று அந்த நாகமான் எலிசாவிடத்தில் சாட்சி சொன்னான். எலிசா ஒரு கைமாறும் பெற்றுக்கொள்ளாமல் அவனை ஆசீர்வதித்து திருப்பி அனுப்புகிறான். அவன் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகிறான். இது ஒரு அறிவு. இதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். யோபுக்குள்ள இருந்ததுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். அதுதான் நீங்க சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று அறியும் இதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். நான் முழு இதயத்தோடு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். கர்த்தரே தேவன் என்று அறிய வேண்டும். அதை நான் சாட்சியாக இந்த சமுதாயத்திலே புறஜாதி மக்கள் மத்தியிலே அறிக்கையிட வேண்டும். அதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். ரெனியூட் ஹார்ட். இப்பொழுது நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான இதையெல்லாம் போயிடுச்சு. இப்பொழுது ரெனியூட் ஹார்ட் வந்துவிட்டது தாவீதுக்குள்ள. அந்த ஹார்ட் தான் எப்படி இருக்கும்னு சொல்லி இப்பொழுது நான் படித்துக் கொண்டு வருகிறோம்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நான் அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. என்ன இதயமா? ஏக இதயம், ஒரே இதயம். தேவன் மாத்திரம் ஆராதிக்கிற, தேவனை மாத்திரம் தியானம் பண்ணுற அந்த ஒரே இருதயத்தை நான் தந்து, அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, அந்த மறுகுண்ட ஆவி போயிடுச்சு, புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். நியூ லைஃப், நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட், நியூ பிஹேவியர், நியூ ஆட்டிடியூட், நியூ கேரக்டர் தேவன் முற்றிலுமாக மாற்றுகிறார். பாருங்கள், என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி நான் அவர்களுக்கு என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, ஒரே இதயத்தை நான் தந்து, அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு அவர் மாம்சத்தில் இருந்து சதையான இதயத்தை அவர் கொடுத்தேன். சதையான இதயத்தை தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெனியூட் ஹார்ட், ரெனியூட் ஸ்பிரிட், இதெல்லாம் என்ன பண்ணும்? தேவனுக்கு ஞானங்களை கை கொள்ளும், தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளும். அதுதான் அந்த புதிய சதையான இதயம். பழைய கல்யாண இதயம் இப்பொழுது இல்லை. சதையான இதயம் வந்துவிட்டது, ஏக இதயம் வந்துவிட்டது. தேவன் ஒருவரை ஆராதிக்கிற ஏக இதயம். இதுதான் புதுப்பிக்கப்பட்ட இதயம். இதுதான் ரெனியூ ஹார்ட் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதே வசனத்தை தள்ளிதான் மீண்டும் வரும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுப்பேன். நவமான இதயம் என்றால், நவம் என்றால் 9 என்று சொல்வார்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், 9 கனிகளுடைய நவமான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் ரெனியூடு ஹார்ட், ரெனியூடு லைஃப். இது ஏற்கனவே அங்கே நாம் படித்தோம், மீண்டும் படிக்க வேண்டாம். புதிய ஆவி, சதையான இதயம், தேவனுக்கு முன்பாக கண்ணு சிந்துகிற இதயம், தேவனை நேசிக்கிற இதயம், தேவனுக்கு பணி செய்ய தன்னை அர்ப்பணிக்கின்ற இதயம், தேவனை அன்போடு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கிற இதயம். ஓகே, நாம் இப்பொழுது கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், இது முள்ளுள்ள நிலம் அல்ல, கற்பாறை இருக்கிற இடமும் அல்ல, நிலமும் அல்ல. இது நல்ல நிலம். நல்ல நிலம் என்பது நல்ல இதயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து, தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிற இதயம், இதயத்திலிருந்து அது வெளியேறாதபடி இதயத்திலே தேவனுடைய வசனத்தை உள்ளேயே வைத்துக் கொள்ளுகின்ற இதயம், தேவனுடைய வசனத்தை காக்கிறது அந்த இதயம். அப்பேற்பட்டவர்கள் மிகுந்த பலனை கொடுக்கிறார்கள். 60, 30, 100 தேவனுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில், உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்முடைய இருதயம், our heart should be full of word of God. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இதயம் நிரம்பி வழிய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிரம்பி வழியுமானால் நம்முடைய இதயம் நல்ல நிலம். நாம் கர்த்தருக்கு என்றும்
திருச்சபை கேட்கிறோம், தேவனுடைய நாமை மகிமை கேட்கிறோம். 60, 30, 100 மாத பலன் கொடுக்கிற மக்களாக இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த இதயத்துக்கு பெயர் உண்மையும் நன்மையுமான இதயம். இதுதான் நல்ல நிலம். உண்மையாக அது தேவனுக்கு பலன் கொடுக்கின்ற இதயம். உண்மையும் நன்மையுமான இதயமாய் இன்றைக்கு அந்த இதயம் இருக்கிறதா என்பதை தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு என்று நாம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்றால் என்ன என்று நாம் இன்றைக்கு படித்தோம். புதுப்பிக்கப்பட்ட இதயம் எப்படி இருக்கும் என்று நாம் படித்தோம். அந்த புதுப்பிக்கப்பட்ட இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? நம்முடைய குடும்பம், நம்முடைய ஜெனரேஷன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான என் இதயத்தை தயவு செய்து புறப்பற்க வேண்டாம். ஆண்டவரே, அசுத்தமான இதயமா என் இதயம் இருக்கிறது என்று கண்ணீர் சிந்தி அழுத போது கர்த்தர் அவனை முற்றிலும் மாற்றி அவனுடைய இதயத்தை ரெனியூ பண்ணார். இன்னைக்கு ரெனியூவேஷன் எல்லாத்துக்குமே தேவை. ஆர்சி புத்தகம் ரெனியூ பண்ணணும், லைசன்ஸ் ரெனியூ பண்ணணும், சர்ச்சை 50 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை ரெனியூ பண்ணணும், காரு ரெனியூ பண்ணணும், சர்வீஸ் அனுப்பணும், 2 வீலரை ரெனியூ பண்ணணும். என்ன நமக்கு நோய் வந்துட்டா பழைய மாதிரி நம்ம பாடி வரணும்னா மருத்துவர்கிட்ட போய் மருந்தெல்லாம் சாப்பிட்டு ரெனியூ பண்ணணும். ரெனியூ. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பின்வாங்கி போனார். சகோதரனே, சகோதரியே, கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனை, இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணி. இந்த இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நீ புதுப்பித்துக் கொள். கர்த்தர் உனக்கு ரட்சணை சந்தோஷத்தையும் உற்சாகமான ஆவியும் தந்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்துவார். ரெனியூ, நம்முடைய இதயத்தை ரெனியூ பண்ணுகிற கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ரெனியூ பண்ணப்பட்ட இதயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தரை அதுக்காக நாம் அனைவருமே நாம் சேர்ந்து ஒன்றாக தேவனை துதிப்போம். இன்னும் உங்களுடைய இதயம் ரெனியூ பண்ணாத இதயமாக இருந்தால் இன்றைய ஒரு நல்ல நாள். இன்றைக்கு உன்னை நீ தேவனுடைய சமூகத்திலே புதுப்பித்துக் கொள்வாயா. கர்த்தர் என் செய்தி கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீது பின்வாங்கி போய் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தோடு உடைய பாத்திரை கண்ணீர் சிந்தி அழுதார். அவரை நீ மன்னித்து ஆசீர்வதித்து அவருடைய இதயத்தை நீ புதுப்பித்து ரட்சணை சந்தோஷம் உற்சாகமான ஆவி உங்களுடைய சமூகம் எல்லாவற்றையும் மீண்டும் தந்தி. இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட இதயம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனால் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் என்பதற்கு குறித்தெல்லாம் நாங்கள் படிக்கிறோம். எங்களுடைய இதயம் புதுப்பிக்கப்பட்டதாக ரெனியூட் ஆர்ட்டாக இருக்க கர்த்தர் அருள் செய்கிறார்கள். இயேசுவா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.